ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெக்ரோமேன்சர் மான்வாவோட எபிசோட் 30 தான். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும், நம்ம சாங்கோட அப்பா தான் ஒரு டெத் ரீப்பர்னு. ஆமா அப்பா, இது உண்மையிலேயே நீங்க தானா, இல்ல சிஸ்டம் என்கிட்ட திரும்பவும் ஜோக் பண்ணிருக்கா? யாருக்கு தெரியும் மகனே, ஏன்னா இப்ப அதுவும் ஒன்றும் முக்கியம் இல்ல. எனக்கு புரியுது அப்பா, இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னோட எண்டன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரேக்கோட அந்த பெரிய அட்டாக், அதனால என்னோட கதையே முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா இப்ப நான் இறந்து போன விஷயமும் அதே மாதிரி தான். இதுக்கு முன்னாடி நான் ஓடி போன மாதிரி இங்கேயும் நான் இறந்து போயிட்டேன். உங்களை விட்டு போன வாட்டியே உங்களையும் அம்மாவையும் விட்டு நான் ஓடி போயிட்டேன். ஏன்னா அப்போ எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. எனக்கு என்ன பண்ணும் தெரியல. அந்த விஷயத்தினாலேயே என்னால ரெக்கவர் ஆக முடியல. நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயின் ஆனேன், இந்த மாதிரி எப்படியாச்சும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு. அதனால்தான் நானும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கல. நான் மத்தவங்க என்ன நம்பி அவங்களுக்கு நிறையவே பிரச்சனை வந்துச்சுன்னா, அதனாலயே நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னை எப்படியாச்சும் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். நான் என்ன யோசனை இருந்தேன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குரோ ஆயினே வரேன் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா ஏதோ ஒன்று கடைசியில எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. போன வாட்டி என்ன ஆச்சோ அதே மாதிரி. கேட்டோன்னே சாங்குவோட அப்பா சிரிக்கிறாரு. ஹேய் சாங்கு, என்ன சொல்ல இருக்க நீ? எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, டைம் எல்லாம் முடிஞ்சிச்சு, நீ என்ன சொல்ல இருக்க? அட நீங்க ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? நான் என்ன யோசிச்சேன்னா, நீ இப்போதைக்கு வளர்ந்துருப்ப அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நீ இன்னமும் ஒரு குழந்தையா தான் இருக்க. அதாவது ஒரு அப்பா கிட்ட திட்டு வாங்க கூடாது, அதுக்காக நான் ஓடி போயிட்டேன் அந்த மாதிரி. இதை கேட்டோடனே டவுட் கன்ஃபார்மே ஆயிடுது, இவரு தான் நம்ம அப்பான்னு. சாங்கு, முக்கியமா அந்த டைம்ல நீ என்ன யோசிச்ச? அந்த டைம்ல நீ உதவியே பண்ணல அப்படின்னு யோசிச்சியா? ஆனா சாங்கு, உண்மையை சொன்னா நீ ஒன்னும் ஓடி போகல. நான் சொல்றத நல்லா கேளு. அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, நீ அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த டைம்ல நம்ம சாங்கு வாழ்ந்த அந்த வீடு, அந்த வீட்டுல தான் எல்லாருமே ஒன்னா இருந்தாங்க. ஆனா சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த இடமே பயங்கரமா பத்திக்கிச்சு. அந்த டைம்ல எல்லாருமே தூங்கிதான் இருந்தாங்க, யாருக்குமே தெரியல எப்படி பத்திக்கிச்சுன்னு. நீயும் நானும் எப்படியோ அந்த ரூமை விட்டு வெளில வந்துட்டோம். ஆனா இன்னமும் உங்க அம்மா ரூம்லயே தான் இருந்தாங்க. அதனால நான் என்ன பண்ணனா, உன்கிட்ட சொன்னேன், சாங்கு இந்த இடத்த விட்டு போ, இப்போதைக்கு இங்க வரணும் அப்படின்னு கூட நீ யோசிக்க கூடாது. நான் அப்பா நான் இருக்கேன், அப்பா உன்னோட அம்மாவை காப்பாத்தி வெளில கொண்டு வரேன், இதை நினைச்சோ நீ கவலைப்படாத. இப்ப புரியுதா? இந்த மாதிரிதான் விஷயம் ஏற்பட்டது. நான் உன்னோட பேரண்ட்ஸ் சாங்கு, என்னால எப்படி எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஒருத்தங்களை ஆபத்துல போட முடியும்? முக்கியமா எனக்குன்னு இருக்கிற ஒரு பையனை இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான பாதையில உன்னை நடக்க விடுவேன் அப்படின்னு யோசிச்சியா? அப்போ இப்படிதான் ஆச்சா? நான் இந்த இன்சிடென்ட்டை கம்ப்ளீட்டா மறந்துட்டேன். அங்க நம்ம சாங்குக்கு இப்பதான் விஷயமே புரியுது. அந்த நெருப்பு அது எப்படி பத்தி இருக்கும்னா, உங்க வீடு ரொம்ப பழைய வீடு, அந்த சர்க்கியூட் வேற ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்குமா, அதனால்தான் அங்க நெருப்பே பத்தி இருக்கும். அதனால்தான் எவ்வளவு பிரச்சனை வந்தது. சாங்கு, உனக்கு தெரியுமா, நீ எப்பயுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்க, ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னா. ஆனா நீ எப்பயுமே என்ன யோசிக்கிறனா, நம்மளால மத்தவங்கள சேவ் பண்ண முடியல அப்படின்னு தான் நீ யோசிச்சுன்னு இருக்க. நான் உண்மையை சொன்னா, அந்த டைம்ல ஃபேமிலியை சேவ் பண்றதுக்கான ரோல் இது ஏன்னா அந்த ஃபேமிலிக்கே நான் தான் ஹெட், அதனால தான் நான் இதை பண்ணேன். ஆனா அப்பா, உங்களாலையும் அம்மாவை சேவ் பண்ண முடியல, என்ன மாதிரியே நீங்களும் ஃபெயில் ஆயிட்டீங்க. சாங்கு, என்ன சொல்ல இருக்க? நான் ஃபெயில் ஆகல, ஏன்னா அது ஒன்றும் ஃபெயிலியர் இல்லை. ஏன்னா நான் எப்படியோ உன்னை காப்பாத்திட்டேன், அதனால அது ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் சாங்கு, நீயும் ஃபெயில் ஆகல. நெருக்கமா இருக்கிற ஒரு 2 பேரை நீ காப்பாத்திட்ட. எனக்கு இப்போதான் புரியுதப்பா, இந்த மாதிரி நான் ஃபெயில் ஆகலன்னு. ஆனா இதுக்கு மேல நான் பண்ண தப்ப பண்ண போதில்ல. அப்புறம் என்ன, நீ சண்டை போடுறத பத்தி யோசிக்கிறியா? நீ திரும்ப அங்க போகணும்னு ஆசைப்படுறியா? அங்க சாங்குவும் ஆமான்னு சொல்ல, அவர் இப்பதான் பின்னாடி கையை காட்டுறாரு. பின்னாடி ஒரு ஒளி தெரியும், அது வழியா நம்ம சாங்குவால எந்த இடத்துல இருந்து வந்தானோ அந்த இடத்துக்கு போக முடியுமா? ஆனா அப்பா, இந்த மாதிரி உண்மையை சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நான் உங்களை சந்திச்சிருக்கேன். ஆமா சாங்கு, இந்த மாதிரி இப்போ ரொம்ப டைம் ஆகுது, நீ சீக்கிரமா போகணும். ஏன்னா வெளியில இருக்க ஒருத்தவங்களும் உனக்காக தான் வெயிட் பண்றாங்க சாங்கு. அப்புறம் தான் நம்ம சாங்குவோட அப்பாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம், அடைச்ச நான் மறந்துட்டேன் இந்த மாதிரி இந்த விஷயத்த கொடுக்கறதுக்கு. அங்க நம்ம சாங்கு கிட்ட டெத் ரீப்பரோட சைட் அவரு கொடுக்க, நம்ம சாங்குவோட அந்த கொஸ்ட் முடியுது, யாருதான் இந்த டெத்தோட ஓனரு? அவனுக்கு இதனாலேயே ஒரு 2 பவரும் கிடைக்குது. பிரைமரி அவேக்னிங் அதை ஆளு பண்ணிட்டான். அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்கில்லும் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன ஸ்கில், அது எல்லாத்தையுமே நம்ம போக போக பார்க்கலாம். இந்த சைடு அந்த ட்ரேக் இன்னமும் பயங்கர ரேம்பேஜா போயின்னு இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹாங்கோ ஜீசோவும் அந்த வெடிப்பை பார்த்தோன்னே ரொம்ப கவலைப்படுறாங்க. என்னால நம்ப முடியல, நம்ம சாங்கு அங்க இன்னும் இறந்துட்டானா? அங்க ப்ராஸ்டிக்யூட்டரும் பின்னாடியே தான் இருக்காரு. ப்ராஸ்டிக்யூட்டரும் சொல்றாரு, என்னால பார்க்க முடியுது நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஈவன் சாங்குவால கூட அதை பண்ண முடியல. ஆனா இதுதான் எனக்கான பனிஷ்மெண்ட் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைம்ல நான் நம்ம சாங்குவை மத்தவங்களெல்லாம் அவளைக்கும் நம்பல, தனியா அந்த மாஸ்டரை கொல்லலாம் அப்படின்னு நான் போயிட்டேன். ஆனா அப்படி இருந்தோம் நம்ம ஹாங் தான் எனக்கு காப்பாத்தவே செஞ்சா. அப்படி ஹாங் ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான். அதே
மாதிரி இப்போ நம்ம பாட்டிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த நம்ம சாங்கோ அவனையே நம்ம இழந்துட்டோம். அதனால எல்லா தப்பும் என்னால தான் ஏற்பட்டது. அந்த தப்பை நான் தான் சரியாக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகமே இதே மாதிரி போச்சுன்னா இந்த உலகமே எண்ட் ஆயிடும். அதுக்குள்ள மிங்க வந்து அங்க கத்தினே வரான். என்ன ஆச்சுன்னு மிங்க பார்த்தா அவன் ரொம்ப கோவமா வரான். ப்ராஸ்டிக்யூட்டரை நம்ம அவங்க தான் காப்பாத்திருப்பான். மிங்க வரவே இல்லை. ஆனா ஏதோ ஒண்ணு இப்போ அதுக்கான டைம் இல்ல. நம்ம எப்படியாச்சும் இந்த மாஸ்டரை தடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி சாங்குக்காக நான் உண்மையிலேயே வத்தப்படுறேன். ஆனா ஏதோ ஒண்ணு, நீங்க கவலைப்படாதீங்க. டெஃபினட்டா உங்க 2 பேரை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரொடெக்ட் பண்றேன். அங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க ஸ்கை எல்லாம் ஒரு மாதிரி இப்படி இருட்டின்னு வருது. ஆமா, ஸ்கைக்கு என்ன ஆகுது? இதுக்கு ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல மாது இடம் முழுக்கவே அந்த மாதிரி ஆரம்பிக்குது. அங்க நம்ம ஆளுங்களுக்கு எதுவும் புரியல. மேல மினோவா அந்த பொண்ணு சொல்றா, ஏய் அதை பாருங்க, அங்க வந்து கிரீன் கலர்ல ஏதோ ஒரு லைட் வருது. அது என்ன? நம்ம சாங்கோ அந்த நெக்ரோமேன்சர் அவரா என்ன? நம்ம சாங்கோட உடம்ப காட்டுறாங்க. நம்ம சாங்கோ ஒரு லிச்சோட ஃபார்ம்ல இருக்கான். அவனோட உடம்பு அங்க பயங்கரமா இருக்குமா? அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. அட, அது நெக்ரோமேன்சர் ஆச்சு. என்ன நம்ம சாங்கோ எந்த பொண்ணுனால ஒரு லிச்சா மாறிட்டானா என்ன? அங்க சாங்கோ முன்னாடி விண்டோ ஒன்னு ஓபன் ஆகுது. அதுல நம்ம சாங்கோ திரும்ப உயிரோட வந்த மாதிரி காட்டுது. இங்க ஃபர்ஸ்ட் அவேக்கனிங் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இப்போ உங்களால கிரிம் ரீப்பரை சமன் பண்ண முடியும். ஏன் இத்தனைக்கும் உங்களால நிறைய மாஸ்டர்ஸை சமன் பண்ண முடியும். நீங்க தான் 9வது பர்சன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவேக்கன் பண்றதுக்கு. அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட்டான ஷாப் இருக்கும். அந்த கூப்பன் அதோட லிமிட் வந்து 50 தான். அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம ஹீரோ முன்னாடி வருது. நம்ம ஹீரோவா அங்க சீனா கிரிம் ரீப்பரை வச்சு அப்படியே நிக்கிறான். கிரிம் ரீப்பருக்கும் சில பல லிமிடேஷன் இருக்கு. என்னன்னா, இப்பதானே நம்ம சாங்கோ அந்த கிரிம் ரீப்பரை அவேக்கன் பண்ணா. அது வந்து ஒரு நாளைக்கு 1 ஹவருக்கு தான் அவனால பயன்படுத்த முடியும். அதே மாதிரி கிரிம் ரீப்பர் அவன் கையில வந்த அத்த செகண்டே அவன் ஒரு லிச்சோட ஸ்டேட்டுக்கு போயிடுவான். அவனோட பவர் லெவல் அதெல்லாம் சும்மா பயங்கரமா இருக்கும். ஏகப்பட்ட ஸ்கெலிட்டன்ஸை ஒரே நேரத்துல அவனால சமன் பண்ண முடியும். ஈவன் இறந்து போன அந்த ஸ்கெலிட்டன் அதையும் அவனால சமன் பண்ண முடியும். ஆனா அவன் இன்ஃபினிட்டா இருக்கும். பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கல ஒரு லிச்சு. இதுவும் உண்மையிலேயே நல்லா இருக்கு. இன்னும் நம்ம ஹீரோ சொல்லுவானா, அந்த ட்ரேக்கும் முன்னாடி வந்து நிக்குது. அந்த ட்ரேக்கும் சொல்லுது, நான் உன்னை இன்னமும் அழிக்கலையா? ஃபர்ஸ்ட் நான் உன்னை அழிக்கணும். சாங்குவும் சொல்றான், போன வாட்டி என்னை வச்சு பயங்கரமா நீ ஃபன் பண்ணிட்ட. ஆனா இந்த வாட்டி டைம் வந்து எனக்கானது. PS2 அப்படின்னு சொல்லி ரெசரக்ட் பண்றான். இது வரைக்கும் ட்ரேக்கால இறக்கப்பட்ட ஒரு ஸ்கெலிட்டனும் அங்க ரெக்கவர் ஆகுது. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இப்போதான் நம்ம ஆளு உண்மையான பவரையே காட்டுறான். அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் நம்ம ரைட்டையும் உயிரோட வந்துடும். ஏன்னா இப்போ என்னதான் ஒரு ஸ்கெலிட்டன் அழிஞ்சே போனாலும் அதையும் நம்ம சாங்குவால உயிரோட வர வைக்க முடியும். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மாஸ்டரை நம்ம சாங்கு கொல்றானா இல்லையா எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.